வணக்கம். இந்த வீடியோவில் 19/5/2026 ஓய்வூதியர்கள் சார்ந்து முக்கிய அறிவிப்பு வெளிவந்துள்ளது. இந்த அறிவிப்பை யார் வெளியிட்டிருக்காங்க, ஓய்வூதியர்கள் என்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும், யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்பது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓய்வூதியர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அவ்வப்போது அகவலைப்படி DA, அகவலைப்படி நிலுவைத் தொகை, கருணைத் தொகை பற்றிய அறிவிப்புகள், வாழ்வுச் சான்று சமர்ப்பிப்பது சார்ந்த தகவல்கள், ஓய்வூதியர்கள் குறைதீர் கூட்டம் பற்றிய தகவல்கள், அவர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள், அதற்கான நிபந்தனைகள் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு மாதமும் ஓய்வூதியர்களுக்கு என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெறக்கூடிய குறைதீர் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும், அஞ்சல் துறை சார்பில் கோட்டளவில் நடைபெறக்கூடிய ஓய்வூதியர்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும், இராணுவ ஓய்வூதியர்கள் ஓய்வூதியம் தொடர்புடைய குறைகளை சரி செய்வதற்கான முகாம் சார்ந்து தகவல்கள் வெளியிடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நாகப்பட்டினம் மாவட்ட ஓய்வூதியர்களுக்கான முக்கியமான அறிவிப்பு வெளிவந்துள்ளது. இது குறித்து நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகாஷ் வெளியிட்ட தகவலின்படி, ஓய்வூதியர் குறைதீர்க்கும் கூட்டம் வருகிற 12/6/2026 அன்று நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தினுடைய முதன்மை கூட்ட அரங்கத்தில் காலை 10:30 மணிக்கு நடைபெற உள்ளது. மாநில அரசின் பல்வேறு துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றோரின் நீண்ட நாள் ஓய்வூதிய குறைகளை தீர்க்கும் நோக்கத்தில் இந்த கூட்டம் நடத்தப்படுகிறது. மேலும் இந்த நிகழ்வில் திருச்சி கருவூல கணக்குத்துறை மண்டல இணை இயக்குனர் கலந்து கொள்ள உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓய்வூதியர்கள் தங்களது குறைகளை எழுத்து மூலமாக அதிகாரப்பூர்வமாக அனுப்புமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. மனுக்கள் இரட்டை பிரதியில் அனுப்பப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மனுவில் மனுதாரர் பெயர், அவர் ஓய்வு பெறும்போது வகித்த பதவி, முழுமையான முகவரி, ஓய்வு பெறும்போது பணியாற்றிய அலுவலகம், ஓய்வு பெற்ற நாள் மற்றும் ஆண்டு ஆகியவை குறிப்பிட வேண்டும். அத்தோடு ஓய்வூதியம் தொடர்புடைய என்ன குறை உள்ளது என்பதையும் விரிவாக எழுத வேண்டும். அந்த குறை தற்போது எந்த அலுவலகத்தில் அல்லது எந்த அதிகாரியிடம் நிலுவையில் உள்ளது என்பதையும் தெளிவாக தெரிவிக்க வேண்டும். மேலும் ஓய்வூதிய கொடுப்பான எண் மற்றும் மனுதாரரின் தொலைபேசி எண் இணைக்கப்பட வேண்டும். மனுக்கள் தெளிவான கையெழுத்திலோ அல்லது தட்டச்சு செய்யப்பட்ட வடிவத்தில் இருக்கலாம். அவை மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் கணக்கு, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், நாகப்பட்டினம் 611003 என்ற முகவரிக்கு அனுப்பப்பட வேண்டும். முக்கியமாக இந்த மனுக்கள் 25/5/2026 அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே மனு செய்து அது இன்னும் நிலுவையில் உள்ளோர் மீண்டும் விண்ணப்பம் செய்யும் போது முந்தைய அலுவலக கடித எண்ணை குறிப்பிட்டு அனுப்புமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் மின்சார வாரியம், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மற்றும் நூறுபாலை போன்ற நிறுவனத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் தங்களது விண்ணப்பத்தை நேரடியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அனுப்பாமல் சம்பந்தப்பட்ட உயர் அலுவலரிடம் அனுப்புமாறும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவான இருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.